ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக. செவிக்கினிய கதைகளில் சிறந்த பாகவத கதையை கேட்கலாமா? தர்மத்தை பரீட்சிக்கும் பொருட்டு ஸ்ரீ கிருஷ்ணன் பலவாறு தூண்டினாலும் அர்ஜுனன் பிள்ளைகளை கொன்றவன் ஆயினும் ஆச்சாரியன் புத்திரன் ஆகையால் அந்த துரோண குமாரனை வதைக்க விரும்பவில்லை. அவன் தனது ஆச்சாரியன் செய்த உபகாரத்தை அறிந்த மகானுபாவன் ஆகையால் அவனை வதைக்க சிறிதும் விருப்பமில்லை. அப்பால் கோவிந்தனே நண்பனும் சாரதியும் ஆகப் பெற்ற அவ்வர்ஜுனன் தனது விடுதிக்கு வந்து பிள்ளைகள் மாண்டதை பற்றி சோகிக்கின்ற அருமை காதலியான பாஞ்சாலியின் பொருட்டு அந்த துரோண புத்திரனை காண்பித்தான். அங்கனம் அர்ஜுனன் கட்டிக்கொண்டு வர வந்தவனும் கயிற்றால் கட்டுண்டு இருப்பவனும் தான் செய்த காரியத்தில் ஜுகுப்சை உண்டாகப் பெற்று தலையை வணக்கி கீழ்முகமாயிருப்பவனும் அபகாரம் செய்தவனும் அர்ஜுனனால் அவமதி அடைந்தவனும் ஆச்சாரிய புத்திரனும் ஆகிய அஸ்வத்தாமாவை பார்த்து திரௌபதி நல் இயற்கையுடையவள் ஆகையால் நமஸ்காரம் செய்தாள். பதிபிரதையும் நல்ல ஸ்வபாவம் உடையவளும் ஆகிய திரௌபதி இந்த ஆச்சாரிய புத்திரனை அர்ஜுனன் கட்டிக்கொண்டு வந்ததற்கு பொறுக்காமல் இங்கனம் மொழிந்தாள். திரௌபதி சொல்கிறாள், இவரை விடுங்கள் விடுங்கள், இவர் பிராமணர், அதிலும் ஆச்சாரிய புத்திரர். இவர் கேவலம் ஆச்சாரிய புத்திரன் என்பது மாத்திரமே அன்று, நிரூபித்து பார்க்கையில் தந்தையே எண்ண வேண்டும். இரகசியத்தோடு கூடின தனுர் வேதத்தையும் பிரயோக உபசம்ஹாரங்களோடு கூடின அஸ்திர சமூகங்களையும் எவருடைய அனுகிரகத்தினால் நீங்கள் அபியசித்தீர்களோ அப்படிப்பட்ட மகானுபாவரான துரோணாச்சாரியரே, இதோ பிள்ளையின் வடிவமாய் இருக்கின்றார், தந்தையே பிள்ளை ஆவான் என்று வேதம் சொல்கிறதல்லவா? ஆகையால் பிள்ளைக்கு செய்த அபகாரம் தந்தைக்கே சேரும். அவர்தான் ஸ்வர்க்கம் போய் சேர்ந்தாரே, அவருக்கு என்ன அவமதி என்கிறாயோ? அந்த துரோணாச்சாரியருடைய சரீரத்தின் பாதியான அவரது பத்னி கிருபி வீரனான புதல்வனை பெற்றவளாகி இருக்கின்றாள் அல்லவா? அணுமரணம் செய்யவில்லையே. ஆகையால் துரோணாச்சாரியர் ஸ்வர்க்கம் சென்றாலும் அவரது சரீரத்தின் பாதியாகிய அவர் பத்னிக்கு அபகாரம் செய்ததே ஆகும். நான் சொல்லும் தர்மம் உங்களுக்கே தெரியும். நீங்கள் என்றும் ஆச்சாரியனை அவமதிக்கல் ஆகாதென்னும் தர்மம் தவறாமை ஆகிற மகாபாகியம் உடையவர். ஆகையால் ஆச்சாரியனை வெகுமதி தன்மையுடைய நீங்கள் அவ்வாச்சாரிய வம்சத்தை வருந்தச் செய்வது யுக்தம் அன்று. நீங்கள் அவ்வம்சத்தை அடிக்கடி பூஜிப்பதும் வெகுமதிப்பதுமே தகுந்தது. நாம் இவர்க்கு அபகாரம் செய்வோமாயின், இவரை வதைப்போமாயின், கிருபி துரோணாச்சாரியருடைய பத்னி என்னை போல் மிகுதியும் துக்கம் உறுவாள். குழந்தைகள் மரணம் அடையப்பெற்று நான் எப்படி அடிக்கடி முகத்தில் கண்ணீர் பெருக்கிக் கொண்டு ரோதனம் செய்கின்றேனோ
அங்கனம் இந்த பிராமணனுடைய தாயான கௌதமி, கௌதமருடைய புதல்வியான கிருபி வருந்த செய்ய வேண்டாம். இவரை வதித்தால் அவள் என்னைப் போலவே பிள்ளையை பறிகொடுத்து வேதனைப்படுவாள். அங்கனம் செய்வது உங்களுக்கு தகுந்ததன்று. மற்றும் இது நம் குலத்திற்கு அனர்த்தத்தையும் விளைக்கும். எந்த ராஜாக்கள் மனத்தை வெல்லும் திறமையற்று பிராமண குலத்தின் மேல் கோபமுற்று அதை வருந்தச் செய்கிறார்களோ, அங்கனம் வருத்தமுற்ற அந்த பிராமண குலம் அந்த ராஜாக்களது வம்சத்தை அனுபந்திகளோடு அவரை சேர்ந்தவர்களோடு சீக்கிரத்தில் தகித்துவிடும் என்றாள். சூதர் சொல்கிறார், ஓ அந்தணர்களே, இங்கனம் தர்மத்தில் இருந்து நழுவாததும் நியாயத்தில் இருந்து தவறாததும் தயையோடு கூடினதும் பொய்யும் கொடுமையற்றதும் பக்ஷபாதம் இல்லாததும் தனக்கு தகுந்ததும் ஆழ்ந்த அபிப்பிராயம் உடையதுமான திரௌபதியின் வார்த்தையை கேட்டு யுதிஷ்டன் கொண்டாடினான். அங்கனமே நகுலன், சகாதேவன், சாத்யகி, அர்ஜுனன், தேவகியின் புதல்வனாகிய ஸ்ரீகிருஷ்ண பகவான் இவர்களும் மற்றும் அங்குள்ள புருஷர்களும் ஸ்திரீகளும் திரௌபதியின் வசனத்தை கேட்டு மிகுதியும் கௌரவித்தார்கள். அவர்களில் பீமசேனன் என்னவென்றால் கோப ஆவேசமுற்று பிராமணனாதமனான அந்த துரோண புத்திரனை வதிப்பதே நலமென்று நினைக்கிறேன். ஏனெனில் இவன் பிரபுவான திருதராஷ்டிரனுடைய பிரயோஜனத்திற்காகவாவது தன் பிரயோஜனத்திற்காகவாது உறங்குகின்ற சிசுக்களை வதித்தான் அல்லன். வேண்டுமென்று வீணாக வதம் செய்தான் என்றான். பீமன் சொன்னதையும் திரௌபதி மொழிந்ததையும் கேட்டு சதுர்புஜனும் மகானுபாவனும் ஆகிய ஸ்ரீகிருஷ்ணன் தனது நண்பனாகிய அர்ஜுனனுடைய முகத்தை பார்த்து சிறிது புன்னகை செய்பவன் போன்று இங்கனம் மொழிந்தான். ஸ்ரீ பகவான் சொல்கிறான், இவன் பிராமண குலத்தில் பிறந்தவன் ஆகையால் துர்நடத்தை உடையவனாயினும் வதிக்கத் தகுந்தவன் அல்லன். நிரபராதிகளை கொன்றான் ஆகையால் இவன் வதிக்கத் தகுந்தவன். இங்கனம் வதிக்கத் தகுந்தவன் என்பதற்கும் வதிக்கத் தகுந்தவனன் என்பதற்கும் தகுந்த காரணங்கள் சொல்லியிருக்கிறேன். பிராமணன் எத்தகைய அபராதம் செய்தாலும் அவனை வதிக்கலாகாது என்பதும், நிரபராதிகளை வதிக்க முயன்றவன் எவனாயினும் விசாரிக்காமலே அவனை வதிக்கலாம் என்பதும் ஆகிய இரண்டும் எனது ஆజ్ఞையே. இரண்டும் சாஸ்திரங்களில் ஒப்புக்கொள்ளப்பட்டவைகளே. ஆகையால் இரண்டையும் கடவாமல் நடத்துவாயாக. பிரீதிக்கு இடமான உன் பத்னி நீ சமாதானப்படுத்தும் பொழுது என்ன பிரதிஞ்ஞை செய்தாயோ அதை சத்தியமாக செய்வாயாக. பிராதாவான பீமசேனனுக்கும் பாஞ்சால ராஜன் புதல்வியான திரௌபதிக்கும் நண்பனாகிய எனக்கும் இஷ்டத்தை நிறைவேற்றுவாயாக என்றான். இங்கனம் சொல்லப்பட்ட அர்ஜுனன் கருத்தை அறியும் திறமை உடையவனாகையால் கிருஷ்ணனுடைய மனக்கருத்தை அறிந்து கத்தியால் அந்த பிராமணன் தலையில் தரித்திருந்த மணியை தலைமயிர்களோடு கூடவே அறுத்து எடுத்துக்கொண்டான்.
அனந்தரம் கயிற்றை அவிழ்த்து முன்னமே பிள்ளைகளை கொன்றதனால் ஒளி மழுங்கப் பெற்று தேஜஸை கொடுப்பதான மணியும் தொலைந்து மிகுதியும் ஒளியற்றிருக்கிற அந்த துரோண புத்திரனை விடுதியினின்று வெளித்துரத்தினான். இப்படி செய்யினும் அர்ஜுனன் தான் பிரதிஞ்ஞை செய்ததும் பீமன் சொன்னதும் செய்ததாகவில்லையே என்று சிந்திக்கிற சௌனகரை பார்த்து சூதர் சொல்கிறார். தலை மொட்டை அடிப்பதும் தனத்தை பிடுங்கிக் கொள்வதும் இருப்பிடத்தில் இருந்து வெளியே போக துரத்துவதும் ஆகிய இவையே அபராதம் செய்த பிராமணர்களுக்கு வதமாம். கை கால் முதலியவற்றை சேதிப்பதாகிய சரீர தண்டனை எத்தகைய அபராதம் செய்யினும் பிராமணர்களுக்கு கிடையாது. அவற்றில் அஸ்வத்தாமாவுக்கு 3 செய்யப்பட்டன. அதனாலேயே தேக தண்டனையும் செய்தார் போலவே ஆகிவிட்டது. பாண்டவர்கள் எல்லோரும் திரௌபதியுடன் கூட புத்திர சோகத்தினால் வருத்தமுற்றவராகி மரணமடைந்த பந்துக்களுக்கு என்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்தார்கள். 7வது அத்தியாயம் முற்றிற்று. ஸ்ரீகிருஷ்ணன் உத்தரையின் கர்ப்பத்தை அபாண்டவேயாஸ்திரத்தினின்று பாதுகாத்தலும் குந்தி ஸ்ரீ கிருஷ்ணனை சோத்திரம் செய்தலும். சூதர் சொல்கிறார், அந்த பாண்டவர் மரணம் அடைந்து பிரேத உருவத்துடன் ஜல தர்ப்பணம் சிராத்தம் முதலியவற்றை விரும்புகிற புத்திராதியான பந்துக்களுக்கு தர்ப்பணாதிகளை கொடுக்கும் பொருட்டு திரௌபதி முதலிய ஸ்திரீகளை முன்னிட்டு கொண்டு கிருஷ்ணனுடன் கங்கைக்கு போனார்கள். அங்கு பாண்டவாதிகள் அனைவரும் அடிக்கடி மிகுதியும் புலம்பி மரணம் அடைந்தவர்களுக்கு ஜலங்கொடுத்து கிருஷ்ணனுடைய பாதார விந்தங்களின் தூள்களால் பரிசுத்தமான கங்கா நதியின் ஜலத்தில் ஸ்நானம் செய்து பரிசுத்தர் ஆனார்கள். அந்த கங்கையின் கரையில் தம்பியின் புதல்வர்களான தர்மபுத்திராதிகளுடன் உட்கார்ந்திருக்கும் குரு ராஜ்யனான திருதராஷ்டிரனையும் புத்திர சோகத்தினால் வருந்தும் காந்தாரியையும் அத்தகையலான திரௌபதியையும் குந்தியையும் பந்துக்கள் மாண்டு போகையால் சோகத்தினால் வருந்துகின்ற மற்றவரையும் கிருஷ்ணன் முனிவர்களும் தானுமாய் பிராணிகளிடத்தில் காலந்தடையில்லாமல் ஜென்ம ஜரா மரணாதிகளை விளைக்கும் நடத்தையை அறிவித்து சமாதானப்படுத்தினான். அக்ஷத்யூதம், சூது சதுரங்கம் முதலிய உபாயங்களால் வஞ்சனை செய்த துரியோதனாதிகள் பறித்து கொண்ட யுதிஷ்டிரனுடைய சொந்த ராஜ்யத்தை சாதித்து கொடுத்து ராஜாக்களான யுதிஷ்டிராதிகளின் பத்னியாகிய திரௌபதியின் தலைமயிர்களை பிடித்து இழுத்த பாபத்தினால் ஆயுள் க்ஷீணிக்கப் பெற்றிருக்கும் துஷ்டர்களான துச்சாதனாதிகளை அர்ஜுனாதிகளால் முடித்து மந்திரம் தட்சணை ஆகிய இவற்றில் சிறிதும் குறைவின்றி முக்கிய பக்ஷத்திற்கு இணங்கும்படி யுதிஷ்டனை கொண்டு 3 அஸ்வமேத யாகங்கள் செய்வித்து பரிசுத்தமான அவனுடைய கீர்த்தியை முழுவதும் நிரம்பும்படி பாவச் செய்தான். பிறகு பாண்டுவின் புதல்வர்களான யுதிஷ்டிர,
அர்ஜுனாதிகளிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் போய் வருகிறேன் என்று விடை பெற்று கொண்டு தன்னால் பூஜிக்கப் பெற்ற வியாசர் முதலிய அந்தணர்களால் பூஜிக்கப்பட்டு சாத்தியகியோடும் உத்தவரோடும் துவாரகைக்கு போக மனத்தில் நிச்சயித்து ரதத்தில் ஏறிக்கொண்டான். அப்பொழுது அம்மகானுபாவன் பயத்தினால் தழதழப்புற்று பின்தொடர்ந்து வந்து வழியில் நின்று மேல் வருமாறு விண்ணப்பம் செய்கின்றவளும் அபிமன்யுவின் பத்னியும் ஆகிய உத்தரையை கண்டான். உத்தரை சொல்கிறாள், ஓ தேவர்க்கு தேவனே, ஜகத்தை எல்லாம் பாதுகாப்பவனே, சூக்ஷ்மமான அர்த்தங்களை எல்லாம் அறியும் தன்மையனே, காக்க வேணும் காக்க வேணும். எதனிடத்தினின்று பயம் இல்லாமை உண்டாகுமோ அப்படிப்பட்ட வஸ்து உன்னை காட்டிலும் மற்றொன்றும் எனக்கு புலப்படவில்லை. உன்னை ஒழிந்த மற்றவ எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் வாசியில்லாமல் மிருத்யுவுக்கு உட்பட்டவர்களே. தான் மிருத்யுவுக்கு உட்பட்டவன் மற்றொருவனை எங்கனம் காக்க வல்லவனாவான். எதினின்று நான் உன்னை பாதுகாக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட பயம் உனக்கு இப்பொழுது என்ன வந்திருக்கிறது என்கிறாயோ? சொல்லுகிறேன் கேள். ஈஸ்வரனே, பிரபு, ஜுவலிப்பதும் இரும்பினால் செய்யப்பட்டதுமான ஓர் பானம் என்னை எதிர்த்து வருகின்றது. ஓ நாதனே, அந்த பானம் என்னை எதேஷ்டமாக கொளுத்தட்டும். என் கர்ப்பம் மாத்திரம் பாழாகாது இருக்கும்படி அருள் புரிய வேணும் என்றாள். சூதர் சொல்கிறார், இங்கனம் அந்த உத்தரை மொழிந்த வசனத்தை கேட்டு பக்தர்களிடத்தில் மிகுதியும் பிரீதியுடைய பகவான் பாண்டவர்களே இல்லாமல் நாசமாகும்படி செய்வதற்காக துரோண புத்திரனான அஸ்வத்தாமன் பிரயோகித்த பிரம்மாஸ்திரம் இங்கனம் பாண ரூபமாக வருகிறது என்பதை அறிந்து கொண்டான். சௌனகரே, பகவான் அங்கனம் அறிந்த பொழுதே பாண்டவர்களும் ஜுவலித்து கொண்டு தம்மை எதிர்த்து வருகிற 5 பாணங்களை கண்டு அஸ்திரங்களை எடுத்து கொண்டார்கள். பிரபுவாகிய கிருஷ்ணன் தன்னை ஒழிந்த மற்றொரு இடத்திலும் மனம் செல்ல பெறாதவரும் தன்னையே இரட்சகனாக நினைத்திருப்பவருமான பாண்டவர்களுக்கு அங்கனம் ஆபத்து நேரிட்டிருப்பதை கண்டு தனக்கு அசாதாரணமான சுதர்சனாஸ்திரத்தினால் அந்த பானங்களை தடுத்து தனது பக்தர்களான பாண்டவர்களை பாதுகாத்தான். எல்லாருக்கும் அந்தராத்மாவாயிருப்பவனும் உள்ளே புகுந்து தரிப்பவனும் எப்படிப்பட்ட நுண்ணிய பொருள்களையும் அறியும் திறமை உடையவனும் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ண பகவான் உத்தரையின் கர்ப்பத்தில் அபாண்டவாஸ்திரம் புகுந்திருப்பது கண்டு குரு வம்சம் பாழாகாமல் வளர்ந்து பரவும்படி திருவுள்ளம் கொண்டு விராடராஜன் புதல்வியாகிய உத்தரையின் வயிற்றில் தான் புகுந்து அந்த கர்ப்பம் பிரம்மாஸ்திரத்தினால் பாழாகாது இருக்கும்படி தன் மாயையினால் மறைத்து கொண்டு சுதர்சனத்தினால் அபாண்டவாஸ்திரத்தை தடுத்தான். அந்த பிரம்ம சிரஸ் என்னும் அஸ்திரம் எதனாலும் தடுக்க முடியாததே. ஆனது பற்றியே எங்கும் வீணாகாதது. ஆயினும் சௌனகரே, விஷ்ணுவின் தேஜசான சுதர்சனத்தை அடைந்து நன்றாக அணைந்து விட்டது. பிரம்மாஸ்திரம் சுதர்சனம் தவிர மற்ற எதனாலும் தடுக்க முடியாதது. சுதர்சனம் ஒன்று மாத்திரமே மற்ற எதனாலும் தடுக்க முடியாதது.
இவ்விஷயத்தில் ஆச்சரியப்பட வேண்டியது ஒன்றுமில்லை. எல்லா ஆச்சரியங்களை காட்டிலும் மேலான ஆச்சரியமயமாயிருப்பவனும் தன்னை பற்றின அஸ்திரங்கள், ஆபரணங்கள், குணங்கள், விபூதிகள் முதலியவற்றை நழுவ விடாதவனும் ஆகிய பகவானிடத்தில் சுதர்சனத்தினால் பிரம்மாஸ்திரத்தை தடுத்தான் என்ற இதை ஓர் ஆச்சரியமாக நீ நினைக்க வேண்டாம். எந்த பகவான் கர்மத்தினால் பிறத்தல் முதலிய விகாரங்கள் ஒன்று இன்றி சேதனமயமான இவ்வுலகத்தை எல்லாம் விளையாட முயன்ற தனது கருவியாகிய மாயையினால் ஆச்சரிய சக்தியால் படைப்பதும் காப்பதும் அழிப்பதும் செய்கிறானோ அப்படிப்பட்ட மகானுபாவனுக்கு இது ஒரு செயலோ? ஆகையால் இவ்விஷயத்தில் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமில்லை. பிரம்மாஸ்திரத்தினின்று விடுபட்ட யுதிஷ்டிரன் முதலிய புதல்வர்களோடும் திரௌபதியோடும் கூடி நன்மணமுடைய குந்தியானவள் புறப்பட்டு போக முயன்றிருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணனை பார்த்து இங்கனம் மொழிந்தாள். குந்தி சொல்கிறாள், சமஸ்த ஜகத்திற்கும் காரணமாகையால் முதல்வனும் பிரகிருதியில் வேறுபட்டவனும் ஈஸ்வரனும் ஆகிய உன்னை நமஸ்கரிக்கிறேன். நீ பிரகிருதியை போல் சமஸ்த பிராணிகளுக்கும் புலப்படுபவன் அல்ல. சமஸ்த பூதங்களிலும் உள்ளும் புறமும் நிறைந்திருப்பவன். ஜீவர்களின் அஞ்ஞானமாகிற திரையால் மறைக்கப்பட்டிருப்பவன். ஜீவராசிகள் அஞ்ஞானம் திரை போல் மறைக்கப்பெற்று உன் ஸ்வரூபத்தை தமது இந்திரியங்களால் அறிய வல்லர் அல்லர். எல்லாருக்கும் இப்படி அறிய முடியாதவனோ என்னில் அப்படி இல்லை. தன்னை உள்ளபடி அறிந்து உபாசிக்காதவர்களின் இந்திரியங்களுக்கு மாத்திரமே புலப்படாதவன். பலவகை விகாரங்களை அடையும் தன்மையன் அல்ல. ஆகையால் நீ அறிவிலா மனிதர்களுக்கு புலப்படுபவன் இல்லை. பலவாறு விகாரமும் வஸ்துவல்லவோ அறிவில்லாதவர்க்கும் தோன்றும். யோகத்தினால் தெளிந்த மனத்திற்கே நீ தோன்றுவாய். யோகம் செய்யாமையால் மதி தெளிய பெறாதவர்க்கு நீ அறியப்படும் தன்மையன் அல்ல. வெவ்வேறு விஷயங்களை பூண்டு ஆடி பிழைக்கும் நர்த்தகன் போல் புலப்படுகின்றாய். மாறு வேஷம் பூண்ட நர்த்தகனுடைய உண்மையை அறியாதவன் நர்த்தகனை காண்பானாயின் இவன் இத்தகையவன் என்று எப்படி அறிய வல்லன் அல்லவோ? அங்கனமே யோகத்தினால் தெளிவு பெற்ற மனமே உனது உண்மையை அறிய வல்லது அன்றி, அங்கனம் தெளியாத மனம் உனது உண்மையை அறிய வல்லது அன்று. அப்படியே எப்பொழுதும் உன் ஸ்வரூபத்தையே தியானம் செய்யும் தன்மையரும் பரிசுத்தமான மனமுடையவரும் ஆகிய பரமஹம்சர்கள் செய்யும் பக்தி யோகத்திற்கு விஷயமாகிய உன்னை ஸ்திரீகள் ஆகையால் அத்தகைய வழிகளில் அதிகாரம் இல்லாத நாங்கள் எங்கனம் அறிவோம். ஆனால் உனக்கு என்ன தெரியும் என்கிறாயோ? ஜனங்கள் நாட்டியமாடும் புருஷனை அவன் நடத்தும் செயலை பற்றி நடன் நர்த்தகன் என்றே அறிவார்கள் அன்றி அவனுடைய ஜாதி பெயர் குணம் முதலியவற்றை எப்படி அறிய வல்லரோ? அங்கனமே இந்த அவதாரத்தில் உள்ள கிருஷ்ண வாசுதேவாதி நாமங்களும் தாமரையும் ஏந்தியனாய் இருக்கையுமாகிய அனைவர்க்கும் புலப்படுபவற்றை மாத்திரமே அறிவேன் அன்றி மற்றொன்றும் அறியேன். கிருஷ்ணன் என்னும்
பெயருடைய உனக்கு நமஸ்காரம். வாசுதேவ குமாரனாகிய வாசுதேவன் என்னும் பெயருடைய உனக்கு நமஸ்காரம். தேவகிக்கு சந்தோஷம் விளைக்கும் புதல்வனாகையால் தேவகி நந்தனன் என்னும் பெயருடைய உனக்கு நமஸ்காரம். நந்தகோபனுக்கு குமாரனாகி நந்தகோபன் என்னும் பெயருடைய உனக்கு நமஸ்காரம். பசுக்களை மேய்த்து பாதுகாத்தமையால் கோவிந்தன் என்னும் பெயருடைய உனக்கு பல தடவை நமஸ்காரம். தாமரை உந்தியனாகிய உனக்கு நமஸ்காரம். தாமரை பூமாலை அணிந்த உனக்கு நமஸ்காரம். தாமரை மலர் போன்ற திருவடிகளை உடைய உனக்கு நமஸ்காரம். இருட்டி கேசனே, துர்புத்தியாகிய கம்சனால் நெடுநாள் வரையில் தகையுண்டு சோகித்திருந்த தேவகியை அந்த வருத்தத்தில் இன்று விடுவித்தார் போல் நானும் என் புதல்வர்களும் சர்வ சக்தி நாதனாகிய உன்னால் பலவகை ஆபத்துக்களின் சமூகத்திலிருந்து விடுவிக்க பெற்றோம் அல்லவா. உன் தாயை போலவே எங்களையும் பாதுகாத்தாய். எந்தெந்த ஆபத்துகளிலிருந்து உங்களை நான் பாதுகாத்தேன் என்கிறாயா? சொல்கிறேன் கேள். மேலும் தொடரும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன் ராமானுஜதாசன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சர்வே ஜனா சுகினோ பவந்து. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா